செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அல்லது பால்வினை நோய்கள் ஒருத்தருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அவங்களோட பிறப்புறுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணோ இல்லது ஒரு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது மவுத் அல்சர் பார்த்துருப்பீங்களா, அது மாதிரியான ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். அது பயங்கரமான வலி இருக்கும், இல்லை அதை சுற்றி நெறி கட்டியிருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சீல் வடிகிறது, இல்லை வந்து அதுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தண்ணி மாதிரி வடிகிறது, இல்லை ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஸுவல் லைஃப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான பிறப்புறுப்பில் வலி இருக்கும். சில பேருக்கு அடிவேறு பயங்கர தாங்க முடியாத வலி இருக்கும். அந்த பிறப்புறுப்பை சுற்றி பயங்கரமான இச்சிங்கெலாம் இருக்கும். இது எல்லாமே இதுக்கான அறிகுறிகள் தான். செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுக்கான ஒரு அறிகுறி தான். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய எஸ்டிடி ஸ்க்ரீனிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். சில பேருக்கு வந்து இந்த அறிகுறிகள் இருந்து எஸ்டிடி ஸ்க்ரீனிங் காட்டுறதுக்கு ஒரு 3 to 9 மந்த் கூட ஆகலாம் ஒரு சில பேருக்கு. அதனால் நம்ம ஒரு தவறான ஒரு பழக்கங்களை இருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் ஒருத்தருக்கு வந்து அந்த யூரின் போகிற பகுதியிலேருந்து பயங்கரமான சீல் வடிகிறது, பயங்கரமான பெயின், தாங்க முடியாத பெயின், அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருந்தார். மெடிசன் எடுத்து ஒரு 15 to 20 டேஸில் அவர் நார்மல் ஆகிட்டார். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப தவறான பழக்கங்களுக்கு போகாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னா இதில் வந்து ரொம்ப சிவியரான ஒரு இன்ஃபெக்ஷனை நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிடாதீங்க.